ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் லிங்க் இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணால் டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. அது எப்படி நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ யூடியூப் சேனல் லிங்க்கை இதில் போட்டிருக்கிறோம். அதை காப்பி பண்ணி பேச அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்காங்க. இப்போ லிங்க் ஓப்பன் ஆகுது. லிங்க் ஓப்பன் ஆனால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டாகிராமில் தான் ஓப்பன் ஆகும், டேரெக்டாக யூடியூப்குள்ளே போகாது. இப்போது சப்ஸ்கிரைப் கொடுத்தோன்னா சைன்இன் கேட்கும். இப்போ பாருங்கள், சைன்இன் கேட்குது. இதனாலே யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுற நம்ம பார்க்குறோம். இப்போது லிங்க்டுஇன்ங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சைன்இன் கேட்கும். சைன்இன் பண்ணிக்கோங்க கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து. ஓகே, சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் யூடியூப் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் லிங்க் கொடுத்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிரும். அதில் காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. லிங்க் காப்பி ஆனதுக்கப்புறம் மாடி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு அந்த பழைய லிங்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் லிங்க் அந்த லிங்க் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல்னு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துக்கலாம். ஓகே, லிங்க் ஆட் ஆகிடுச்சு பயோவில். இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ப்போம் டேரெக்டாக ஓப்பன் ஆகுதான்னு. இப்போ அந்த லிங்க் டேரெக்டாக யூடியூப்லேயே ஓப்பன் ஆகுது. இதனால் உங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும், வியூஸும் அதிகமாகும். உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களாம் யூடியூப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.